ஆனால் சொல்லட்டுப்பா ஆத்தா சொன்னாதையே அன்பாக எல்லாத்துலேயும் நம்ம இருக்கணுமா. அதே முதல் உச்சரிப்பு ஆணவமாக இருக்கக்கூடாதான். ஒரு சிலர் சொல்லுவோம்ல ரொம்ப ஆணவமாக இருக்காங்க, அந்த மாதிரி ஆணவம் அகமாகவும் கொண்டு இருக்கு. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதான். இருக்கிறது போதும்னு இன்புற்று வாழணும். கிடைச்சது இதுவே சந்தோஷம் அப்படின்னு நம்ம இன்புற்று வாழணுமா. சரியா? ஐயனா எல்லாத்துக்கும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கொடுத்து ஒரு மனப்பான்மை வேணும் நமக்கு. சரி, நமக்கு இருக்கிறத கொஞ்சம் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மனப்பான்மை வேணுமா. ஊனா உண்மையாக வாழணுமா. உபனா ஊர் போட்டுற மாதிரி வாழணுமா. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை அடுத்தவ பார்த்து போட்டுறணும், அந்த மாதிரி வாழணுமா. ஏனா எளிமையாக வாழணுமா. ஏனா ஏறு உழுகாத்தே சோறுன்னு வாழணுமா. அப்போ என்ன சொல்கிறாத்தா, உழைச்சாத்தே கஞ்சி. எதுவும் தானாக கிடைக்காது. நம்ம உடம்பு உழைக்கணும், நான் தேடி போகணும், நாடி போகணும். அப்போதே அந்த பொருள் எதுவாக கிடைக்கும். இருந்த இடத்துல இருந்து எதுவுமே கிடைக்காது. அதனால் ஏனாக்கு ஏறு உழுகாத்தே சோறு. அப்போ உழைச்சாத்தே நம்மளுக்கு சோறுன்னு நினைக்கணுமா. அந்த நம்ம ஆடான படித்தலே சொல்லிப்பா, ஐயமிட்டு உண்ணு, நம்மளுக்கு இருக்கிறத பகிர்ந்து சாப்பிடுங்க. அதுக்கு அர்த்தம் ஒழுக்கமாக வாழணும். நம்மளுடைய வாழ்க்கை மற்றவ பார்க்குறப்ப இதுக்கு ஒழுக்கமானவன்னு பேர் சொல்லணும் நம்ம வாழ்க்கையை பார்த்து. அந்த மாதிரி நம்ம வாழணுமா. ஓவனா நம்முடைய வாழ்க்கை ஓடுற தண்ணி மாதிரித்தேன். அது எந்த இடத்துல போய் தங்கும், எந்த இடத்துக்கு போகுன்றது நமக்கு தெரியாது. ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கும், பல்ல இருக்கிற இடத்துல நிற்கும், மேடாக இருக்கிற இடத்துல மேலே ஏறும், கீழே பள்ளமாக இருந்தால் கீழே இறங்கும். இந்த மாதிரி நம்ம எங்கே போய் முடிவுடே இல்லாமல் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கான். அவருக்கு நம்ம படித்ததில் ஔவையத்தையும் குறிப்பிட்டிருக்கா. வேறு யாருமே குறிப்பிடல. அந்த வார்த்தைக்கு ஔவையாரை மட்டும்தான் குறிப்பிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அவன் இல்லை. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஔவைன்றவன் அவன் நாணி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை நாணி மாதிரி வாழணும், தெய்வ நம்பிக்கையோடு வாழணும். அந்த மாதிரி நம்ம வாழணுமா. நாணத்தோட நாணி மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணுமா. அந்த மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்கிறான். அக்கனா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. முட்டைதே நம்ம வாழ்க்கை. எங்கேருந்து வந்தோம் சொல்லுங்கள். முட்டை எங்கேருந்து வந்துச்சு? கோழின்னு சொல்கிறோம். கோழி எங்கேருந்து வந்துச்சு? முட்டைதே நமக்கு தெரியும். அதை இங்கே கரெக்டாக ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க. கோழி முன்னாடி வச்சா முட்டை வந்துச்சா? முட்டையை வச்சா குஞ்சு வரைக்கும்னு தெரியுதுல்ல. இப்போ கோழி முன்னாடி வந்துச்சா முட்டை முன்னாடி வந்துச்சா? தெரியலை. எது முன்னாடி வந்துன்னு தெரியுதா? நமக்கு தெரியலை. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு முட்டைதே. இந்த ஆனாவனாவை எழுதினவங்க ரொம்ப அறிவாளியாகத்தே இருந்திருக்கணும். ஆனால் அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லாமல் விட்டுட்டாங்க. பிள்ளைக்கு ஆரம்பத்துலேருந்தே இதே மாதிரி சொல்லி வளர்த்துருந்தா நம்மளுடைய மனசுலேயும் பதிஞ்சிருக்கும். நம்ம எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அது படிப்புன்றதில் நம்மளுக்கு ஞாபக சக்தி. அன்றைக்கி ஒன்றாவது படித்தது இன்னும் யாருமே மறக்க மாட்டாங்க. அதை யார் கையை பிடிச்சி எழுதி விட்டாலும் அது இன்ன வரைக்கும் ஞாபகம். எனக்கா ஞாபகம் இருக்குது. கிறுக்குனது எழுதுனது அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம். ஒன்றாவது படித்தது அதே மாதிரி அன்றைக்கே இத்தனை வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை சொல்லியிருந்தா நம்ம பிள்ளை ஊட்டி எல்லாருமே நம்மளும் இதே மாதிரி வாழணும்னு நம்ம வாழ்ந்துருப்போம். இதில் இருக்க அர்த்தம் இப்போதே ஆத்தா நம்ம எல்லாருக்கும் சொல்ல வச்சுருக்கு. சரி, இது ஒரு காலத்தில் எல்லாருக்கும் தெரிகிறப்ப இதே நம்ம பதிவு பண்ணி எல்லோரும் பாடம் நடத்துகிறப்பே சொல்லிக் கொடுக்கட்டும். இந்த ஒழுக்கத்தை ஆனாவளுக்கு அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கட்டும். இதே மாதிரி நம்ம இருப்போம் சரியா? என்னக்கா?